மதுரை திருப்பரங்குன்றம் சென்றடைந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக திருப்பரங்குன்றம் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் பிரதமர் மோடி. அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், தற்பொழுது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பிரதமர் மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கு, நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முருகன் கோவில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு ஏதேனும் சென்று ஆய்வு மேற்கொள்ள ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? வணக்கம். பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு பயண திட்டங்களோடு இன்று மதுரை வந்தடைந்தார். மதுரை வந்தடைந்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அவர்களுடைய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், மத்திய அமைச்சர்கள், மத்திய இணை அமைச்சர்கள் மனமகிழ்ச்சியோடு மதுரை விமான நிலையத்தில் வரவேற்ற அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட ரூபாய் 4400 கோடி மதிப்பிலான போக்குவரத்து ரயில்வே துறை சார்ந்த உட்கட்டமைப்பு திட்டங்களை திறந்து வைத்திருந்தார். பின்பு முன்பே திட்டமிட்டிருந்தபடி மதுரை மாவட்டம் 6 படை வீடுகளில் முதற்படை வீடாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார். வருகை தந்த அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு என்பது வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதை என்பது வழங்கப்பட்டு மகிழ்ச்சியோடு அவரை திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள் அழைத்துச் செல்கின்றனர். அழைத்து சென்ற பொழுது அனைத்து சிற்பங்களையும் பார்த்து மிகுந்த மனமகிழ்ச்சியோடு தமிழர்களுடைய அந்த வரலாற்று பெருமைகளை கேட்டறிந்தார். இப்பொழுது இது போன்ற சிற்பம் எல்லாம் வடிவமைப்பது கடினம் என்றும் கூட புன்னரித்துக் கொண்டதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்னும் சில நொடிகளில் திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமியை தரிசனம் செய்யவிருக்கிறார். அங்கே அவருக்கான சிறப்பு அலங்காரங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முருகனுக்கு அந்த முருகனுடைய வழிபாட்டுக்கு பின்பு அவர் திருப்பரங்குன்றம் கோயிலில் இருந்து நேரடியாக என்டிஏ கூட்டணி நடைபெறுகிற அந்த பொதுக்கூட்டத்திற்கு தான் செல்லுகிறார். தர்கா என்பது கிட்டத்தட்ட மலைப்பாதைகள் வழியாக செல்ல வேண்டும். மலைப்பாதைகள் வழியும் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அவற்றுக்கான திட்டமிடுதல் என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு செல்லுகிற பட்சத்தில் அரசியல் சாயம் பூசப்படும் என்ற காரணத்தினால் 6 படை வீடுகளில் முதற்படை வீடான அந்த முருகனை மட்டும் வணங்கிவிட்டு இங்கிருந்து சாலை மார்க்கமாக மிக சரியாக ஒரு 7 நிமிடங்களில் இருந்து 8 நிமிடங்களில் விழா பொதுக்கூட்ட மேடைக்கு அவர் செல்கிறார். அங்கே ஏராளமான கட்சித் தலைவர்கள் அந்த பொதுக்கூட்ட மேடையில் தற்சமயம் இருந்து கொண்டிருக்கின்றனர். பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகைக்காக நாம் முன்பே குறிப்பிட்டது போல மதுரை வருகிற பொழுது மதுரை மீனாட்சி அம்மனைத்தான் அவர் வழிபட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியாக அவர் பிரதமராக பதவியேற்று பல முறை மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கெல்லாம் அவர் வருகை தந்த பொழுது மீனாட்சி அம்மன், ராமநாதபுரம் சுவாமி கோயில்களைத்தான் அவர் சென்று வருவார். ஆனால் இந்த முறை திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த முருகன் கோயிலில் திட்டமிட்டு அவர் வருகை தந்திருக்கிறார். இதற்காக குறிப்பிட்ட காரணம் என்று சொல்லவென்றால் அரசியல் சாயம் பூசப்படுவதற்காக அல்ல, இருப்பினும் கூட இங்கே மலை உச்சியின் மீது அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் என ஒற்றை கோரிக்கையோடு இந்து மக்கள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து வழக்கு உள்ளிட்டவையெல்லாம் நடத்தி தமிழக அரசை தீபம் ஏற்றுங்கள் என்று சொன்ன பொழுதும் கூட ஏற்றுவதற்கான வாய்ப்பில்லை, பாதுகாப்பு நலன் கருதி ஏற்ற முடியாது என்பதை எல்லாம் வழக்கு வாதாடினார்கள். பின்பு உறுதியாக தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். வரும் கார்த்திகை மாதம் ஏற்றப்படுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக இந்த முறை திருப்பரங்குன்றம் வருகை தந்திருக்கிற காரணத்தினால் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு அவர் தற்சமயம் முருகனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். வந்தவுடனே 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களினுடைய குரலை கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து 2 கைகளையும் அசைத்து அவர்களுக்கான நன்றிகளை செலுத்தி இருக்கிறார். தொடர்ந்து உள்ளே மாநில தலைவர் மற்றும் மற்ற கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் உள்ளே அழைத்து சென்றிருக்கின்றனர். அவருக்கான அந்த சிறப்பு ஆராதனை பூஜைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இங்கே இருந்து அவர் புறப்பட்டு சாலை மார்க்கமாக 8 நிமிடங்களில் பொதுக்கூட்ட மேடைக்கு செல்லவிருக்கிறார். பொதுமூட்டைக்கு செல்லவிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி என்னென்ன விதமான அரசியல் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வருகிற சட்டமன்ற தேர்தலானது இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் சார்ந்த கருத்துக்கள், அதே போல என்டிஏ பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை உற்சாகப்படுத்துகிற வரையில் என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பேசுவதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட இருக்கிறது. இறுதியாக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பொறுத்தவரையில் 5 நிமிடத்திலிருந்து 6 நிமிடம் உரையாற்றுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது.